இயற்கையலில் கொஞ்சம் நாமகிரி காலபைரவர் ஆலயம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சத்தியவேடு தாலுகாவில் சென்னை ஊத்துக்கோட்டை பிச்சாட்டூர் புத்தூர் வழித்தடத்தில் நாகலாபுரத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் பாடல் பெற்ற திருத்தலமே ராமகிரி என்று அழைக்கப்படும் திருக்காரிக்கரை கிராமம். ஒரு செவியில் குண்டலமும் மறுசெவியில் தோடும் அணிந்து ருத்ராட்ச மாலையுடன் தத்ரூபமாக திகழும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிற்பம் ஒன்றே அதற்கு சான்று கூற போதுமானது. பஸ் நிற்கும் இடத்திலிருந்து வடக்கே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மலை அடிவாரத்தில் இத்தலம் அமைந்திருக்கிறது. இத்தலத்தின் புராண பிரசித்தி பெற்ற அருள்மிகு மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ வாலீஸ்வர சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. பசுமை நிறைந்த வயல்களும் பிரம்மாண்ட மலைகளும் சூழ்ந்திருக்கும் பின்னணியில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் பல்லவர் கால சிற்பக்கலை நயத்துடன் திகழ்கிறது. இயற்கை எழிலுடன் அமைதியான சூழ்நிலையில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தை தரிசிக்கும் பக்தர்கள் தெய்வ அருளை பெறுவதுடன் மனநிறைவு அடைவது திண்ணம். ராமகிரி தல வரலாறு. ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம். திரேதாயுகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரம் எடுத்து வந்தபோது சீதாதேவி இலங்கை வேந்தன் ராவணாசுரன் கவர்ந்து சென்று சிறை வைத்தான். இதனால் கோபம் கொண்ட ஸ்ரீராமர் அவனை யுத்தத்திலே வதம் செய்து தனது தேவியை மீட்டுக் கொண்டு வந்தார். பிறகு வானர பரிவாரங்களோடு ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தார். பிரம்ம அம்சத்தில் பிறந்தவனும் வேதங்களை நன்கு பயின்றவனும் சிறந்த சிவபக்தனுமாகிய ராவணனை வதம் செய்த காரணத்தால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தது. அந்த தோஷத்துடன் அயோத்தி சென்று முடிசூடிக்கொண்டு அரசாழ்வது முறையாகாது என்றும் குலகுருவான வசிஷ்டர் முதலான முனிவர்கள் கூறினார். எனவே ராமேஸ்வரத்தில் அதற்கு ராமர் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இதற்காக காசியிலிருந்து ஒரு சுயம்பு, அதாவது இயற்கையாக தோன்றிய லிங்கத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து பூஜித்து பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட ஸ்ரீராமர் முடிவு செய்தார். ஆஞ்சநேய சுவாமியை அருகில் அழைத்து வாயுபுத்திரா, இன்றே நீ காசித்தலம் செல்வாயாக என்று பணித்தார். ராமரின் கட்டளைக்கிணங்க சுயம்புலிங்கம் எடுக்க காசி சென்ற ஆஞ்சநேயர் ராமர் கட்டளையை சிறமேற்கொண்டு அக்கணமே காசியை நோக்கி ஆகாய மார்க்கத்தில் திருக்காரிக்கரை வழியாக பறந்தார் கடமை தவறாத கர்ம வீரரான மாருதி. திருக்காரிக்கரை, அதாவது இன்றைய ராமகிரி கிராமத்தை காலபைரவ சேத்திரம் என்றும் அழைப்பதுண்டு. ஏனெனில் ஸ்ரீ காலபைரவ மூர்த்தி பிரதான கடவுளாக எழுந்தருளி பாலித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது சிவலிங்க வடிவம் போல் தோற்றம் தரும் பெரிய மலை அந்நாளில் அங்கு இல்லை. அந்த இடத்தில் காளிங்க மடுகு என்ற பெரிய ஒரு நீர்த்தேக்கம் இருந்தது. அதன் தென்கரையோரம் தன் பததினி ஸ்ரீ காளிகாதேவியுடன் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ காலபைரவர் ஆகாய மார்க்கத்தில் போகும் ஆஞ்சநேயரை கண்டு தன் ஞான திருஷ்டியால் மாருதி செல்லும் நோக்கத்தை உணர்ந்து கொண்டார். காசியிலிருந்து ஆஞ்சநேயர் கொண்டு வர இருக்கும் சுயம்பலிங்கத்தை தன்னுடைய சேத்திரமாகிய திருக்காரிக்கரையில் தன் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு ஒரு நல்ல திட்டம் செய்தார். சுயம்பலிங்கத்தை தன்னகத்தை வைத்துக் கொள்ள பைரவர் போட்ட திட்டம். திட்டத்தின் முதல் கட்டமாக சூரிய பகவானை அணுகினார் காலபைரவர். நாளை காலை முதல் மதியம் வரை நீ உனது பரிபூரண சக்தியை பிரயோகித்து பிரகாசிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அடுத்து கங்கா தேவியிடம் காலபைரவர் சென்றார். பவானி, நாளை சூரியோதயம் முதல் மதியம் வரை காசியிலிருந்து திருக்காரிக்கரை வரை உள்ள பிரதேசத்தில் ஆஞ்சநேயன் கண்களுக்கு மதியத்திற்கு பிறகே புலப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். பிறகு பைரவர் வாயு பகவானிடம் சென்றார். வாயுதேவா, நாளை காலை முதல் மதியம் வரை திருக்காரிக்கரையிலிருந்து காசி வரை வடதிசை நோக்கி உனது முழு பலத்தையும் பிரயோகித்து பெரும்புயலாக வீச வேண்டும் என்று பைரவர் கேட்டுக்கொண்டார். அது தன் மைந்தனுக்கு எதிரான சூழ்ச்சி என்பதை அறியாத வாயு பகவானும் அப்படியே செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார். இப்படியாக தன்னுடைய திட்டத்திற்கு பலமான அஸ்திவாரத்தை போட்டுக்கொண்ட பைரவர் அன்று இரவே தன் இருப்பிடமாகிய திருக்காரிக்கரை கிராமவாசிகளின் கனவில் தோன்றி நாளை விடியற்காலை முதல் மதியம் வரை யாரும் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கட்டளையிட்டார். பைரவர் திட்டத்தினால் களைப்பான அனுமன். காசி பட்டணத்திற்கு சென்ற அனுமான் அன்றிரவு அங்கு உறங்கி மறுநாள் ஆதவன் உதிக்கும் முன்னரே எழுந்தார். புனித கங்கையில் நீராடி பக்தி சிரத்தையுடன் ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசித்தார். அங்கிருக்கும் சுயம்பலிங்கங்களில் ஒரு பெரிய சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டார். பிறகு ஆகாய மார்க்கத்தில் ராமேஸ்வரத்தை நோக்கி பயணமானார். காலபைரவருக்கு கொடுத்த வாக்குப்படி ஆதவன் உதயமாகி தன் பூரண சக்தியுடன் பிரகாசிக்க தொடங்கினார். வாயு பகவானும் ஒப்புக்கொண்டபடி தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பிரளய கால புயல் போல வீச தொடங்கினார். கங்காதேவியும் ஆஞ்சநேயர் கண்களுக்கு எங்கும் புலப்படாமல் மறைந்து போனார். சுட்டு பொசுக்குகின்ற சூரிய வெப்பத்தின் கொடுமை, தேகத்தை குறைக்கும் பலமான எதிர்காற்று, தன் தோளின் மேல் இருக்கும் சிவலிங்கத்தின் பாரம், இவைகளினால் ஆஞ்சநேயர் விரைவில் களைத்து போனார். தாங்க முடியாத தாகத்தோடு குடி தண்ணீரை தேடி அலைந்தார். ஆகா, இன்று என்னவாயிற்று? நேற்று இதே வழியாக செல்லும் போது ஆறுகள், குளங்கள், கிணறுகள் எல்லாம் நீர் நிரம்பி இருந்தனவே. ஒரு நாள் இரவுக்குள் எல்லாம் எப்படி வற்றி போயின? என்றுமில்லாத அளவில் இன்று ஏன் ஆதவன் இப்படி சுட்டு பொசுக்குகிறான்?
எதிர்காற்றும் பலமாக இருக்கிறதே. முன்பு சஞ்சீவி மலையை பேர்த்தெடுத்து வரும்போது கூட இத்தனை களைப்பு எனக்கு ஏற்படவில்லையே என்றெல்லாம் பலவாறாக சிந்தித்தபடியே திருக்காரிக்கரை கிராமத்தை வந்தடைந்தார் மாருதி. மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பைரவர். இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த ஸ்ரீ கால பைரவர் தன் அஷ்டபுஜங்கள் அதாவது 8 கரங்கள், சுனவாகனம் அதாவது நாய் வாகனம் முதலியவற்றை கைவிட்டு ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக தன்னை மாற்றிக்கொண்டு சில பசுக்களையும் சிருஷ்டித்துக் கொண்டு அவற்றை மேய்ப்பவன் ஆஞ்சநேயருக்கு முன்பாக நடமாடினார். அச்சிறுவனை கண்ட ஆஞ்சநேயர், தம்பி, தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு தண்ணீர் இருக்கும் இடத்தை காண்பிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டார். சிறுவன் வடிவில் இருந்த சேத்திரபாலரும் தன்னுடன் மாருதியை காளிங்க மடுகின் கரைக்கு அழைத்து சென்றார். காளிங்க மடுகு சுவையான தண்ணீருடன் கடல் போல் நிரம்பியிருப்பதைக் கண்ட ஆஞ்சநேயர் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார். அதிக தாகத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த ஆஞ்சநேயர் மனமழிந்து, சிறுவனே, இந்த சுயம்பலிங்கத்தை சற்று நேரம் வைத்திருப்பாயாக, இதை கீழே வைக்க கூடாது, நான் தாக சாந்தி செய்து கொண்டு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார். அதற்கு அச்சிறுவனும், ஐயா, தாகத்தால் அவதிப்படும் தங்களுக்கு நான் அவசியம் உதவுகிறேன். ஆனால் நானோ சிறுவன், இவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை என்னால் சுமக்க முடியுமா என்பதுதான் யோசனையாக இருக்கிறது என்று இழுத்தான். அதற்கு மாருதி, பயப்படாதே, இது பாரமாக இல்லாதவாறு யான் உனக்கு வரமளிக்கிறேன் என்று கூறினார். அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறுவன் வடிவில் இருக்கும் பைரவர் மாருதியிடமிருந்து அந்த சிவலிங்கத்தை வாங்கிக் கொண்டார். ஐயா, தாங்கள் விரைவில் வந்து சிவலிங்கத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். என்னால் அதிக நேரம் பாரம் தாங்க முடியாது. அப்படி தாங்க முடியாமல் போனால் சிவலிங்கத்தை கீழே வைத்துவிட நேரிடும் என்று தன் எண்ணத்தை மறைமுகமாக தெரிவித்தார். தான் வரமளித்தும் சிறுவன் பயப்படுகிறானே என்று நினைத்த மாருதி விரைவில் சிவலிங்கத்தை வாங்கிக் கொள்ளவே எண்ணினார். ஏனெனில் மூத்த லக்னம் வேறு நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தவராய் மடியில் இறங்கி தாகம் தீரும் வரை நீரை அருந்தினார். பின்னர் அப்பாடா என்று ஒரு ஆசுவாச பெருமூச்சு விட்டார். அவசரமாக சற்றே நீராடி களைப்பையும் போக்கிக் கொண்டார். இதற்குள் அந்த சிறுவன் வடிவில் இருந்த காலபைரவர் தான் திட்டமிட்டபடியே அந்த மடுகுக்கரையில் ஏற்கனவே நிர்ணயம் செய்திருந்த இடத்தில் அந்த சுயம்பலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டார். பாரம் தாங்க முடியாததால் லிங்கத்தை பூமி மீது வைத்து விட்டேன் என்று உரக்க கூறிவிட்டு மறைந்து போய்விட்டார். கோபத்தினால் கர்வத்திற்குள்ளான ஆஞ்சநேயர். சிறுவன் குரல் கேட்டு திடுக்கிட்ட ஆஞ்சநேயர் விரைந்து கரையேறினார். சிறுவன் நின்ற இடத்திற்கு ஓடி வந்தார். அங்கு பூமியில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இப்படி செய்துவிட்டானே இந்த சிறுவன் என்று கோபப்பட்டார். கோபம் கண்ணை மறைக்க தான் ஏற்கனவே காசியிலிருந்து பேர்த்தெடுத்து வந்த லிங்கம் தானே இது என்ற அலட்சிய உணர்வு ஏற்பட்டது. சஞ்சீவி மலையையே பேர்த்தெடுத்த தனக்கு இந்த சிவலிங்கம் எம்மாத்திரம் என்ற ஆணவத்தாலும் தன் பலமிக்க நீண்ட வாளினால் அந்த சுயம்பலிங்கத்தை சுற்றி இழுத்தார். ஆனால் லிங்கம் அசையவில்லை. சற்றும் லிங்கம் அசையாதிருக்கவே சுற்றியிருந்த வாளை சற்று இறுக்கி பலமாக இழுத்தார். ஆனால் லிங்கமோ இருந்த இடத்தை விட்டு துளி கூட நகரவே இல்லை. முயற்சியை கைவிடாத ஆஞ்சநேயர் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து இழுத்த போது கூட போனால் போகிறது பாவம் என்று பரிதாபப்பட்டு பரிகாசிப்பது போல சிவலிங்கம் சிறிது வடக்கு புறமாக சாய்ந்ததை தவிர பெயர்ந்து வரவில்லை. முயற்சியில் தோற்றுப்போன ஆஞ்சநேயர் தனக்கு ஏற்பட்ட கர்வ பங்கத்திற்காக வெட்கப்பட்டு லிங்கத்தை பக்தியுடன் வலம் வந்தார். மன்னிக்க கோரி பிரார்த்தித்து நமஸ்கரித்தார். ஸ்ரீ காலபைரவரின் லீலைகளை புரிந்து கொண்டு கோபமுற்ற ஆஞ்சநேயர். இதற்குள் மதியம் நெருங்கிவிட்டது. ஆதவனும் தன் வெப்பத்தை தணித்துக் கொண்டார். புயலாக அடித்த காற்று படிப்படியாக குறைந்து தென்றலாக மாறியது. திருக்காரிக்கரை கிராம மக்களும் தமது இல்லங்களை விட்டு வெளிவர தொடங்கினார். இந்த மாறுதல்களை எல்லாம் கவனித்த மாருதி, இவையெல்லாம் சாதாரண மாயைகள் அல்ல, ஒரு தெய்வத்தின் லீலைகள் என்பதை புரிந்து கொண்டார். அவர் யோசித்த போது உண்மைகள் யாவும் அவர் ஞான அறிவிற்கும் புலனானது. இந்த தலம் ஸ்ரீ காலபைரவரின் சேத்திரம் ஆயிற்றே. அவர்தான் மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து தன்னை ஏமாற்றி விட்டார் என்று தெரிந்து கொண்டார். தான் கொண்டு வந்த சுயம்பலிங்கத்தை அவரோடு வைத்துக் கொள்ளவே இத்தனை நாடகங்கள் ஆடியிருக்கின்றார். ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் கையால் பிரதிஷ்டையாக வேண்டிய லிங்கம் அதே லக்னத்தில் காலபைரவர் கையால் திருக்காரிக்கரையில் பிரதிஷ்டையாகி விட்டதே. அங்கு ஸ்ரீராமர் தன் வரவை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருப்பாரே என்று பலவாறு நினைத்து ஆத்திரமும் துக்கமும் அடைந்தார். கோபத்தில் மலையை பெயர்த்து சாபம் கொடுத்த ஆஞ்சநேயர், நான் கொண்டு வந்த லிங்கம் இங்கே வேரூன்றி நின்றதற்கு இந்த காளிங்க மடுகுதான் காரணம். இது வற்றி இருந்தால் நான் லிங்கத்தை மாய சிறுவனிடம் கொடுக்காமல் தட்டு தடுமாறி சற்று தாமதமாகவாவது ராமேஸ்வரம் போய் சேர்ந்திருப்பேனே என்று மடியின் மேல் ஆஞ்சநேயருக்கு கடும் கோபம் வந்தது. அருகில் இருந்த காரிகிரி என்ற மலையை பேத்தெடுத்தார். அந்த மடுகு மீது போட்டு இந்த மலை பிரதேசம் இனி வன பிரதேசமாக போக கடவது என்று சபித்தார். அந்த காரிகிரி மலையே இப்போது நாம் ராமகிரியில் காணும் பெரிய மலை. ராமேஸ்வரத்தில் எல்லோரும் காசிலிங்கத்திற்காக காத்திருப்பார்கள் என்பதால் நேரத்தை வீணாக்காமல் ஆஞ்சநேயர் மறுபடியும் காசிக்கு சென்றார். இந்த முறை காசியில் தெரிந்த காட்சிகள் அனுமனுக்கு ஆச்சரியம் அளித்தன.
காரணம், காசியில் கங்கை கரையில் எங்கு பார்த்தாலும் லிங்கங்களாகவே காட்சியளித்தன. இந்த லிங்கங்களில் எது சுயம்புலிங்கம் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் அனுமன் திணறினார். அப்போது ஒரு குறிப்பிட்ட லிங்கத்திற்கு மேலே கருடன் வட்டமிட்டது. அதே நேரம் பல்லியும் நல்லுரை கூறியது. இந்த இரு குறிப்புகளினால் அதுவே சுயம்புலிங்கம் என்பதை உணர்ந்த அனுமன் அதை எடுக்க முயன்றார். ஆஞ்சநேயருக்கு உதவிய கருடனையும் பல்லியையும் சபித்த காலபைரவர் காசியின் காலபைரவர் ஆகிய தன்னிடம் அனுமதி ஏதும் பெறாமல் அனுமன் லிங்கத்தை எடுக்க முயல்வது கண்டு கோபம் அடைந்த ஸ்ரீ காலபைரவர், என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ சிவலிங்கத்தை எடுக்கலாம் என்று அனுமனை தடுத்தார். முதல் முறை சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு போகும்போதும் இந்த காலபைரவர் ஏதோ சூழ்ச்சி செய்து காளிங்க மடுவில் தடுத்து விட்டார். இப்போது மறுபடியும் தன்னுடைய முயற்சிக்கு தடை செய்கிறார் என்று கோபம் அடைந்த அனுமன் காலபைரவரை தாக்க தொடங்கினார். ஆணவத்தால் செய்த பேராகியால் அனுமனுக்கு தோல்வியே கிட்டுகிறது. அந்த சமயத்தில் அங்கு வந்த முனிவர்கள் காலபைரவரை வணங்கி உலக நன்மைக்காகவும் ராமனின் பெருமைக்காகவும் இந்த சிவலிங்கம் தென்னாடு போக அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அனுமனும் விரைவாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதாலேயே அவரின் அனுமதி பெறாமல் சிவலிங்கம் எடுக்க முனைந்ததை கூறி மன்னிப்பு கேட்டார். ஸ்ரீ காலபைரவரும் மகிழ்ச்சி அடைந்து சிவலிங்கத்தை அனுமனுக்கு கொடுத்து அனுப்பினார். தன் அனுமதி பெறாது லிங்கத்தை எடுக்க முயன்ற அனுமனுக்கு துணை புரிந்ததால் கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும், சுயம்புலிங்கத்தை அனுமன் உறுதி செய்த பல்லிகள் காசியில் இருந்தாலும் ஒலிக்கக்கூடாது என்றும் ஸ்ரீ காலபைரவர் சாபமிட்டார். அவரின் அந்த சாபப்படியே இன்றும் காசி நகர எல்லையில் கருடன் பறப்பதில்லை, அங்கே பல்லிகளும் ஒலிப்பதில்லை.